புதிதாய் வருகின்றாள் புன்னகையுடன் உங்கள் ரோஜா. மல்லி 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 மல்லி. தாலி கட்டு போறவரையும் குழந்தையும் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றியே, என்ன புத்தி உனக்கு? என்ன ஜென்மம் நீ? உன் புத்தி எல்லாம் சொத்தும் பணமும் நிறைஞ்சிருக்கிறதுனாலதான் அவங்களையும் நீ ப்ராப்பர்ட்டியா பாக்குற. அவங்கள உயிரும் உணர்வும் உள்ள ஆன்மாவா பார்த்ததுனாலதான் அவங்கள நான் நேசிச்சேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த மாதிரி கேவலமான எண்ணத்தோட நீ அவங்கள நெருங்கவே முடியாது. அதுலயும் நீ வெண்பாவை நெருங்கவே முடியாது. இன்னொரு தடவை வெண்பாவை கை நீட்டுன, நீ எங்க இருந்தாலும் சரி வந்து உன்னை கொலை பண்ணிடுவேன் பாத்துக்கோ. ஏய், என்னை ஒரே ஒரு வாரம் என் விஜய் மாமா என் கழுத்துல தாலி கட்டிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த வெண்பா மேல நீ எப்படி உரிமை கொண்டாடுற நானும் பாக்குறேன். ஏய், முதல்ல உன் கழுத்துல விஜய் எப்படி தாலி கட்டுறாருன்னு நானும் பாக்குறேன்டி. நீ வேணும்னா பாரு, உன்னோட மனசுக்கு விஜய் கூட உனக்கு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஓ அப்படியா? நானும் சவால் விடுறேன். எனக்கும் விஜய் மாமாவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. விஜய் மாமா ஏன் சொத்து, இவளை நான் எங்க வைக்கணுமோ அங்க வைப்பேன். நீ இவ பக்கத்துல கூட வர முடியாது. உன்னை என்ன பண்றத நான் முடிவு பண்றேன். ஏன் கண்ணத்துல அரைஞ்சிட்டல, அதுக்கு சரியான படத்தை நான் கத்து கொடுக்கறேன். ஏய் வெண்பா வா. ஏய் வாடி வா. வான்னு சொல்றல. வான்னு சொல்றல. வா வெண்பா வான்னு சொல்றல. வர முடியாதா? வா வா வெண்பா. வெண்பா வா வா. ஏய் வா பாரு. வா வெண்பா. வெண்பா போ. உள்ள போ. உள்ள போ. டிரைவர் வண்டி எடுங்க. குழந்தைய என்ன மாதிரி அடிக்கிறா, வெறி பிடிச்சவ மாதிரி அடிக்கிறா. இப்பவே இப்படி அடிச்சா நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் அடிப்பா. நிச்சயம் இதை விஜய் சார் கவனத்துக்கு கொண்டு போகணும். விஜய் சார் யார வேணாலும் கல்யாணம் பண்ணட்டும், அதனால எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா விஜய் சார் கல்யாணம் பண்ற பொண்ணு வெண்பாவை நேசிக்கணும். அத மட்டும் விஜய் சார் கிட்ட நான் சொல்லியே ஆகணும். எப்படியாவது நான் இதை சொல்லுவேன். மாமா, இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா? ஸ்கூல்ல அத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டா. எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. ஐயோ, என்னம்மா ஏன் அழற? என்னாச்சு? பாட்டி, வெண்பா அவமானப்படுத்திட்டாளா? என்ன சொல்ற நீ? ஆமா மாமா, நேத்து முகூர்த்த புடவைய கட் பண்ணி போட்டா. அது கூட பரவாயில்ல, சின்ன பொண்ணு புரியாம பண்ணிட்டான்னு விட்டுட்டு இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லார் முன்னாடியும் ரொம்ப அவமானப்படுத்திட்டா. ஏ ரஞ்சிதா, பாட்டி அழாதம்மா. அழாம விஷயத்த சொல்லு. நீ சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். பாட்டி, நான் வழக்கமா வெண்பாவை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன்ல, அப்படிதான் இன்னைக்கும் போனேன். ஆனா இன்னைக்கு திடீர்னு நான் மல்லி அம்மா கூட தான் வருவேங்கிறா. நான் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறம் நீங்க எனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டா. வெண்பா அப்படி சொன்னியா? சொல்லு, சித்தி கிட்ட அப்படி சொன்னியா வெண்பா? மாமா, அப்படி திட்டினது மட்டும் இல்ல, என் மேல பேக தூக்கி எரிஞ்சா. தரையில இருக்கிற மண்ணெல்லாம் தூக்கி எரிஞ்சு என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா. வெண்பா, ரஞ்சிதா சொல்றது உண்மையா? சொல்லு, இதெல்லாம் நீ பண்ணியா? இல்லடா, நான் பண்ணல. ரஞ்சிதா சித்தி போய் சொல்றாங்க. பாத்தீங்களா மாமா, எப்படி போய் சொல்றான்னு பாத்தீங்களா? இப்படி போய் சொல்றதுக்கு எங்க கத்துக்கிட்டான்னு தெரியல. அபாண்டமா போய் சொல்றா. ஸ்கூலே வேடிக்கை பார்த்துச்சு. அங்க எல்லாரும் என்ன அவ்வளவு கேவலமா பார்த்தாங்க. ஆனா வெண்பா இங்க வந்து பண்ணவே இல்லைன்னு சொல்றா. எக்ஸ்ட்ரா 2 தட்டு தட்டுன. ஏன் வெண்பா, ஏன் சித்திக்கிட்ட அப்படி நடந்துகிட்ட? நான் அப்படிலாம் பண்ணல பாட்டி. சித்தி போய் சொல்றாங்க. வெண்பா, சித்தி போய் சொல்ற மாதிரி எல்லாம் தெரியல. நீ புடவை கட் பண்ணாதான் நானே பார்த்தேன். என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லிடு. நீ ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னு எனக்கு காரணம் தெரியணும். இல்ல நீ டாடாவை வேற மாதிரி பாப்ப. மாமா விடுங்க. ஒரு அம்மாவா நான் இதெல்லாம் கடந்து வரணும் போல இருக்கு. கடவுள் எனக்கு இப்படி ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு போல. நான் இந்த அவமானம் எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன் மாமா. அது மட்டுமா அங்க நடந்துச்சு? என்னென்னமோ நடந்துச்சு. அதெல்லாம் தாங்கிக்கிற மாதிரி இதையும் தாங்கிக்கிறேன் மாமா. நீங்க விடுங்க. வெண்பா,
நீ இன்னும் அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே இல்ல. டாடாவை ரொம்ப கோவப்படுத்துற. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். இவ மல்லியம்மா மல்லியம்மா வெண்பா, இங்க பாருங்க மல்லியம்மா, ரஞ்சிதா சித்தி எப்படிலாம் போய் சொல்றாங்க பாருங்க. ஏய் மல்லி, நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆ? ஏய், இந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு போனவ தானே நீ. நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு உனக்கு கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளணும். உனக்கு அதெல்லாம் மறந்து போச்சா? எதுக்கு நீ இப்ப திரும்ப வந்திருக்க? நான் போனேன்டா, இல்லன்னு சொல்லல. நீங்களும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினீங்க தான், அதையும் நான் மறுக்கல. ஆனா இதே மல்லிய விஜய் சார் மறுபடியும் என் வீடு தேடி வந்து கூப்பிட்டிருக்காரு. உங்க தேவைக்கு நீங்க கூப்பிடலாம்னா, எனக்கு தேவைப்படும் போது நானும் இந்த வீட்டுக்குள்ள வரலாம்ல. ஏய், எங்க பொண்ண காப்பாத்துறதுக்காகத்தான் உன்னை கூப்பிட்டது. அப்பெல்லாம் எங்களை நிராதரவா விட்டுட்டு இங்க எதுக்கு வந்து நிக்கிற இப்போ? மேடம், சில சமயங்கள்ல என்னால வர முடியாம இருந்திருக்கலாம், சில சமயம் நானே வராமலும் இருந்திருக்கலாம். அதுக்காக வெண்பா மேல நடக்கிற அநீதிய நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லையே. மல்லி, நீ பொங்குற அளவுக்குலாம் இங்க எந்த அநீதியும் நடக்கல. அன்னைக்கு நான் உன்னை கூப்பிட்டப்ப நீ வரமாட்டேன்னு என்ன தூக்கி எறிஞ்சிட்ட. அந்த வலி இன்னும் என் நெஞ்சில இருக்கு. நான் எனக்காக உதவி கேட்டு வந்து நீ என்ன தூக்கி எறிஞ்சா கூட நான் பரவாயில்லன்னு விட்டுருப்பேன், மன்னிச்சிருப்பேன். ஆனா நான் வெண்பாக்காக வந்தேன். அப்பெல்லாம் உதவி பண்ணாம இருந்துட்டு இப்ப நீ திடீர்னு வந்து நின்னா நாங்களாம் உனக்கு ஏத்துக்கணுமா? விஜய் சார், நீங்க என்ன ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க என்ன ஏத்துக்கிட்டே ஆகணுங்கிற கட்டாயத்திலயும் நான் வரல. ஆனா வெண்பாவுக்கு யார் அம்மாவா இருக்கணும்னு நல்லா யோசிச்சுக்கோங்க சார். இந்த ரஞ்சிதா வெண்பாவை ஸ்கூல் வாசல்ல வச்சு அடிச்சா. காட்டு மிராண்டித்தனமா அடிச்சா. எந்த பொண்ணும் ஒரு குழந்தைகிட்ட அப்படி ஒரு கோவத்தை காமிச்சு அடிக்க மாட்டாங்க. பிசாசு மாதிரி அடிச்சா. இவளை நம்பி வெண்பாவை ஒப்படைக்க போறீங்க? ஏய் மல்லி, வார்த்தையை அளந்து பேசு. நீ இந்த வீட்ல இருந்த வரைக்கும் வெண்பா மனச கெடுத்த. நல்லவ மாதிரி நடிச்சு இந்த சின்ன குழந்தைய மயக்குன. விஜயும் அதே மாதிரி கைக்குள்ள போட்டுக்கணும்னு நினைச்ச. ஆனா அதெல்லாம் நடக்கலன்னு சொன்ன உடனே வெளியே போன. இப்போ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு திட்டம் போடுற. அதுக்கு பகடக்காயா வெண்பாவை யூஸ் பண்ற, அப்படிதானே? இப்படிதான் மாமா இந்த மல்லி பண்ணிட்டு இருக்கா. நான் கொஞ்சம் கொஞ்சமா வெண்பா மனசுல இடம் பிடிக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் இவ வந்து என்ன எதிரி ஆக்கிட்டு இருக்கா மாமா. குழந்தை வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா செல்லமா 2 தட்டு தட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டோமா? அப்படிதான் மாமா நான் பண்ணு. திடீர்னு எங்க இருந்து வந்தான்னு தெரியல, என்ன கை நீட்டி அடிக்கிறா. ஏய் மல்லி, உனக்கும் வெண்பாக்குமான எல்லா பதமும் முடிஞ்சு போச்சுல. எதுக்கு நீ இன்னும் வெண்பாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்கு அவ ஸ்கூலுக்கு போன? விஜய் சார், வெண்பாவோட என் பந்தம் எப்பவும் முடியாது. என்னால வெண்பாவை மறக்க முடியாது. இன்னைக்கு வெண்பாவை பார்க்கணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. தூரமா நின்னு பார்த்துட்டு வந்துடலாம் தான் ஸ்கூலுக்கு போனேன். அங்க ரஞ்சிதா மிருகத்தனமா வெண்பாவை அடிச்சா. அதனாலதான் நான் போய் தடுத்தேன். இல்லனா நான் தூரமா நின்னு பார்த்துட்டு போயிருப்பேன் சார். ஏய், என்ன எங்க வீட்டு பொண்ண நீ எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? கொஞ்ச நாள் விஜய் உனக்கு பெரிய இடம் கொடுத்து வச்சிருந்தான். அதனால ரஞ்சிதாவை நீ கை நீட்டி அடிச்ச போதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இனிமே அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருப்போன்னு மட்டும் நினைக்காத. இன்னொரு வாட்டி கைய அப்படி தூக்குன, நீட்டுற கைய ஒடிச்சிடுவேன். விஜய் சார், நீங்களும் இதுதான் சொல்ல போறீங்களா? வெண்பாவை ரஞ்சிதா என்ன வேணாலும் பண்ணுவா, நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்க போறீங்களா? அவ கண்டிச்சதுக்காக நான் அடிக்க போகல. அவ வெண்பாவை ரொம்ப மோசமா அடிச்சா. ஒரு சின்ன குழந்தைய அப்படி அடிக்க கூடாது. அதுக்குதான் நான் அவளை அடிச்சேன். மாமா அவ போய் சொல்றா மாமா. நான் வெண்பாவை அடிச்சதுக்காக அவ கோவப்படல. நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் தெரிஞ்சுதான் அங்க வந்திருக்கா. அவ என்ன கைய ஓங்கும் போது அவ முகத்துல அப்படி ஒரு பொறாம வெறி இருந்துச்சு. விஜய் உன் கழுத்துல எப்படி தாலி கட்டுறாருன்னு பாக்குறேன்னு என்கிட்டயே சவால் விட்டுருக்கா மாமா. இப்ப கூட நம்ம கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கா. நான் அப்படி சொல்லல விஜய் சார். அவ போய் சொல்றா. மாமா அவதான் அபாண்டமா போய் சொல்லிட்டு இருக்கா.
அவ சொன்னதுக்கு என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு. இருங்க வரேன். ஏய், முதல்ல உன் கழுத்துல விஜய் எப்படி தாலி கட்டுறாருன்னு நானும் பாக்குறேன். நீ வேணும்னா பாரு. உன்னோட மனசுக்கு விஜய் கூட உனக்கு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. பாட்டி நீங்களும் பாருங்க. ஏய், முதல்ல உன் கழுத்துல விஜய் எப்படி தாலி கட்டுறாருன்னு நானும் பாக்குறேன். நீ வேணும்னா பாரு. உன்னோட மனசுக்கு விஜய் கூட உனக்கு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அண்ணே வாங்க, இத வீடியோ எடுங்க. நல்ல வேலை மாமா, அங்க இருந்த ஒரு பேரண்ட் இந்த வீடியோ எனக்கு அனுப்புனாங்க. இல்லனா அவ உண்மையை சொல்றா, நான் தான் போய் சொல்றேன்னு ஆயிருக்குள்ள மாமா. இந்த மாதிரி இவ போய் சொல்றதுனாலதான் வெண்பாவுக்கும் இதை கத்து கொடுத்திருக்கா. அதான் நம்ம வெண்பாவை இப்படி போய் சொல்லிட்டு இருக்கா. ஆமா, சொன்னேன் விஜய் சார். அந்த நேரத்துல இருந்த ஆத்திரத்துல அப்படி சொன்னேன். அந்த இடத்துல நீங்க இருந்தா கூட. நிறுத்து. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எந்த தைரியத்துல அந்த வார்த்தையை சொன்ன? எந்த நம்பிக்கையில உன்னால இதெல்லாம் பேச முடியுது? நான் ரஞ்சிதா கழுத்துல தாலி கட்டுறதையும் கட்டாம இருக்கிறதையும் நீ எப்படி முடிவு பண்ண முடியும்? இப்போ சொல்றேன் கேட்டுக்க. ரஞ்சிதா தான் என் பொண்டாட்டி. அவ கழுத்துல தான் நான் தாலி கட்ட போறேன். ரஞ்சிதா தான் வெண்பாக்கா அம்மாவா இருக்க போறான். வேற யாரும் என் மேலையும் வெண்பா மேலையும் உரிமை இருக்கிறதா நினைக்காதீங்க. மல்லி, உனக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். இனி நீ எதுக்காகவும் வெண்பாவை பார்க்க கூடாது. எதுக்காகவும் வெண்பா கிட்ட பேசக்கூடாது. எதுக்காகவும் வெண்பாவை நீ நெருங்கவே கூடாது. மீறி நெருங்கினன் வையே, நீ வேற ஒரு விஜய பாப்ப. போவெளியில போவெளியில. மல்லிமா, விட்டுட்டு போகாதீங்க மல்லிமா. மல்லிமா, வா வெண்பா, வா. உனக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். ரஞ்சிதா தான் இனி உன் அம்மா. அந்த மல்லி உன் அம்மா கிடையாது. அவளை இன்னையோட நீ மறந்துடணும். இதுக்கப்புறம் மல்லியம்மா மல்லியம்மா நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த, இனி நீ ஸ்கூலுக்கு போவேன்னு முடிவு பண்ணி வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்க. வா உள்ள போ. மாமா வா வா. மல்லி, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. Just get lost. ஏய், உன்னை எத்தனை தடவை வீட்டை விட்டு துரத்துறது? உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா? மறுபடியும் வந்து நின்னுகிட்டு இருக்க. போ வெளியே போ. ஓ, என் பேத்தி கல்யாணத்தை நிறுத்திடுவியா? உன் கல்யாணம் நீ தொலைஞ்சு போகட்டுமேனு நடக்க அனுமதிச்சிட்டு இருக்க. என்ன களத்துல இறக்கி உன் கல்யாணத்தை நானே நிறுத்துற மாதிரி செஞ்சிடாத. பா போடி. வந்து நிக்கிறா. வானமே காணமே யாவுமே மாயமே. வானமே காணமே யாவுமே மாயமே. நட்பையா நம்பிக்கையா இவர்கள் தொலைத்தது, நாளையே கேள்விக்குறியாகிவிட்டது. உயரங்கள் யாவும் உயரமானால் பயணங்கள் யாவும்
யாரும் என் மேலையும் வெண்பா மேலையும் உரிமை இருக்கிறதா நினைக்காதீங்க. தொலையலாமே அட செத்தென்ன பயன் வாழ்ந்தே தொலை மல்லி, உனக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். இனி நீ எதுக்காகவும் வெண்பாவை பார்க்க கூடாது. மாமா, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? உங்களை இது மாதிரி மறைஞ்சிருந்து எத்தனை நாள் பார்த்திருக்கேன் தெரியுமா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. இன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படி மறைஞ்சு பார்க்கறதெல்லாம். அதுக்கப்புறம் எப்பவுமே உங்களை மறைஞ்சு ஒளிஞ்சு பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்களை ஸ்ட்ரைட்டா நேருக்கு நேர் பார்ப்பேன். உங்களுக்கு தெரியுமா மாமா? ஐயோ, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். இந்த நாள் நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள் மாமா. அப்படி என்ன முக்கியமான நாள்னு கேக்குறீங்களா? அது சஸ்பென்ஸ். மாமா, ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமா ரஞ்சிதா. பிரேக்ஃபாஸ்ட் தான் வேணாம்னு சொல்லிட்டீங்க. இந்த ஜூஸையாவது குடிங்களே. ரஞ்சிதா, எனக்கு எது வேணாலும் நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். நீ எனக்காக எதுவும் சிரமப்பட வேண்டாம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. மாமா, நான் உங்க அக்கா பொண்ணு மாமா. நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம். இன்னும் நீங்க என்கிட்ட இருந்து இப்படி விலகி விலகி போறதுல என்ன மாமா அர்த்தம்? நான் ஆசையா என்ன பண்ணி கொடுத்தாலும் நீங்க சாப்பிடுறதே இல்ல. ரஞ்சிதா, நான் ஒண்ணும் வேலைக்கு போகல. எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அந்த டென்ஷன்ல இருக்கேன். நீங்க மல்லிகிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டீங்க மாமா. ஆனா என்கிட்ட தான் அப்படி நடந்துக்கிறீங்க. நீங்க மல்லி வேற நான் வேறன்னு நினைக்கிறீங்களா மாமா? நீங்க ஏதாச்சும் பயப்படுறீங்களா? கல்யாணம் ஆயிட்டா நான் வெண்பாவை சரியா பாத்துக்க மாட்டேன், உங்களை சரியா கவனிச்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களையும் வெண்பாவையும் எப்பவுமே நேசிச்சுக்கிட்டு தான் மாமா இருக்கேன். உங்க மேல எப்பவுமே பிரியமா தான் இருக்கேன். ரஞ்சிதா, எனக்கு ஒரு பயமும் கிடையாது. இத்தனை நாள் நீ எங்க கூட இருந்தவ தானே. உன்னை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிருக்கோம். அதோட லான்ச்சிங் இருக்கு. நான் அந்த டென்ஷன்ல இருக்கேன். அப்ப இந்த ஜூஸ் மட்டுமாச்சு குடிங்க. போதுமா? மாமா, நீங்க ஆபீஸ்க்கு தானே போறீங்க? போற வழியில உங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன வேலை இருக்கு மாமா. நம்ம சேர்ந்தே போயிட்டு போயிடலாமா? ரஞ்சிதா, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. நீ சின்ன வேலை பெரிய வேலைன்னு சொல்லிட்டு இருக்க. மாமா, ஒரு 10 நிமிஷம் வேலை தான். போன உடனே முடிஞ்சிரும். நீங்க அங்க இருந்து அப்படியே ஆபீஸ் கிளம்பி போயிடுங்க. ரஞ்சிதா, ஆபீஸ்ல ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் 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 எனக்காக ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன். நீங்க இது வரைக்கும் எனக்காக ஸ்பெஷலா எதுவுமே பண்ணதில்ல. சரி, கிளம்பு. அவ்வளவுதான் மாமா, நான் கிளம்பி தான் வந்திருக்கேன். அப்படியே போயிடலாம். ஒரே நிமிஷம். மாமா, இதுக்கப்புறம் நீங்க எனக்கு எப்பவுமே சொந்தமாயிடுவீங்க. உங்களை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. ஏ ரஞ்சிதா, இப்போவாச்சும் சொல்ல நம்ம எங்க போறோம்னு. அதோ அந்த பில்டிங் கிட்ட நிறுத்துங்க. என்ன ரஞ்சிதா, சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் கூட்டு வந்திருக்க? புது ப்ராப்பர்ட்டி எதுவும் வாங்கியிருக்கியா? ரெஜிஸ்டர் பண்ண போறியா? ஆமா மாமா, இது வரைக்கும் ரத்த சொந்தமா இருந்த ப்ராப்பர்ட்டிய எனக்கான ப்ராப்பர்ட்டியா ரெஜிஸ்டர் பண்ண போறேன். என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. நீங்க உள்ள வாங்க, எல்லாமே புரியும். வாங்க ரஞ்சிதா, வாங்க. உட்காருங்க.
டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இந்தாங்க சார். ஆ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.